இப்போ நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம். நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு 4 சேர்த்துக்கலாம். 4 பல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் காலி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் கருவாடை நான் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில்
அவ்வளோதான், கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.